ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சோள மாவு யூஸ் பண்ணி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 கப் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1 கப்பு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இன்னொரு கப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒட்டுக்கா தண்ணி ஊற்றி தண்ணி சப்போஸ் அதிகமாக இருந்ததுன்னா இடியாப்பம் ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கணும், சாஃப்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்பத்தட்டில் நான் பிழிஞ்சிக்கிறேன். சப்போஸ் இடியாப்பத்தட்டு இல்லை அப்படின்னா இட்லி தட்டிலே கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறது, சோள இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வெள்ளை சோளம். அதை கடையில் வாங்கிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிழிஞ்சு வச்ச இடியாப்பத்தை ஒரு இட்லி குக்கரில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேகிறது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்தோம்னா இடியாப்பம் ரெடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டச் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்து காத்தாட வச்சோம்னா தான் ஒட்டாமல் வரும். அதனால ஃபஸ்ட்டு எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதை இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம இதை வெளியில் எடுக்கலாம். தட்டிலேருந்து வெளியில் எடுத்தோம்னா நல்லா ஒட்டாமல் வரும். குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து கொடுத்துருக்கேன். இதோட எந்த ஒரு குருமா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ உடனே கொண்டு போய் கொடுக்குறனால, லன்ச் டைமுக்கு உடனே கொண்டு போய் கொடுக்குறனால பாலோடு சேர்த்து கொடுத்துட்டேன். இந்த மாதிரியான சிறுதானிய உணவுகளை காலை உணவாக எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.